ஒரு மாவில் 3 பஜ்ஜி செய்யலாமா? ஃபஸ்ட்டு ஒரு குண்டா எடுத்து அதில் பஜ்ஜி மாவு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக கலக்கி வச்சுக்கலாம். இதில் உப்பு சேர்த்த தேவையில்லை, அதுலேயே உப்பு சேர்த்துருப்பாங்க. தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வாழைக்காய் எடுத்து தோல் எல்லாம் நல்லா சீவிட்டு ரவுண்டாக வேணால் ரவுண்டாக அரிஞ்சிக்கலாம், இல்லைன்னா நீளமாக வேணும்னா நீளமாக அரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் அரிஞ்சு வச்சுக்கலாம். ரவுண்டாக அரிஞ்சு எடுத்தோம்னா குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாழைக்காய் அரிஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அதையும் நல்லா ரவுண்டாக அரிஞ்சு வச்சுக்கலாம். வெங்காயம் அரிஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதையும் ரவுண்டாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் லேசாக அரிஞ்சிக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் வேகும். இப்போ 3 பொருளுமே அரிஞ்சு எடுத்து வச்சாச்சு. ஒன்று வாழைக்காய், இன்னொன்று வெங்காயம், இன்னொன்று உருளைக்கிழங்கு. இந்த 3ல் தான் நம்ம பஜ்ஜி போட போகிறோம். அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு அதில் வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். அவ்வளோதான், நம்ம கலக்கி வச்சுருக்கிற மாவில் ஃபஸ்ட்டு வாழைக்காயை போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ நம்ம அதையே திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம்.
வாழைக்காய் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். அவ்வளோதான், வெங்காய பஜ்ஜியும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் இருக்கிறது உருளைக்கிழங்கு மட்டும்தான். அந்த உருளைக்கிழங்கையும் ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொரித்து எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், ஒரே மாவில் 3 வகையான பஜ்ஜி போட்டாச்சு. ஒன்று வாழைக்காய் பஜ்ஜி, இன்னொன்று வெங்காய பஜ்ஜி, இன்னொன்று உருளைக்கிழங்கு பஜ்ஜி. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.